மித்ரா எனப்படும் இந்திய சமூக உருமாற்ற பிரிவின் சிறப்பு பணிக்குழு 2025 வரவு செலவு அறிக்கையில் 30 கோடி ரிங்கிட் நிதி ஒதுக்கீட்டை கோருகிறது. இவ்வாண்டுக்கான பட்ஜெட்டில் அரசாங்கம் ஒதுக்கிய 10 கோடி ரிங்கிட் நிதி இந்திய சமுதாய மேம்பாட்டு திட்டங்களுக்கு போதுமானதாக இல்லை. குறிப்பாக இந்திய இளைஞர்களின் சொத்துரிமையை உயர்த்துவதற்கு அது போதுமானதாக இல்லை என அப்பணிக்குழுவின் தலைவர் பிரபாகரன் தெரிவித்தார். குறைந்த வருமானம் பெறும் B40 தரப்பைச் சேர்ந்த 1 லட்சம் பேருக்கு உதவவே குறைந்தது 5 கோடி ரிங்கிட் தேவைப்படுவதாக பத்து நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் சொன்னார். பெரிய நிதி ஒதுக்கீடு இருந்தால் மட்டுமே சமுதாய நலனுக்காக மேலும் அதிகமான திட்டங்களையும் முன்னெடுப்புகளையும் செயல்படுத்த முடியும். 2025 பட்ஜெட்டில் இந்திய சமூக பொருளியல் மேம்பாடு என்ற தலைப்பில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலுக்கு பிறகு பிரபாகரன் அதனை தெரிவித்தார். அடுத்த வருஷம் நாங்கள் மூவ் பண்ணுறது 300 மில்லியன், ஏன்னா 100 மில்லியன் பத்தாது. ஸோ பிரதமர் அலுவலகத்தில் நாங்கள் அடுத்த வாரம் பேச போகிறோம். இன்றைக்கி நடந்த ரிப்போர்ட்டெல்லாம் நாங்கள் கொடுக்க போகிறோம். 100 மில்லியன் நம்மளுக்கு கமிட்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் நிறையா இருக்குது. வருஷம் எஜுகேஷன் வெல்ஃபேர்னு ஒதுக்கி வைக்கிற ஃபண்ட் மட்டும் மித்ராவில் பாதி முடிஞ்சிருச்சு. ஸோ பேலன்ஸ் இருக்கிற பாதி தான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணோன்னா ரொம்ப கஷ்டம். அதனால தான் 300 மில்லியனுக்கு புஷ் பண்ணுறோம். இந்த வருஷம் we are not giving any NGO any private entity. எல்லாம் கவர்மெண்ட் ஏஜென்சி கூட தான் லிங்க் பண்ணி நம்ம ப்ராஜெக்ட் செய்கிறோம். கவர்மெண்ட் ஏஜென்சி கூட லிங்க் பண்ணி நம்ம ப்ராஜெக்ட் செய்கிறது 100% டிரான்ஸ்பேரண்ட். பிகாஸ் கவர்மெண்ட் ஏஜென்சி வந்து நான் ப்ராஃபிட்டபிள். ஸோ அதிலே தெரியுது நம்ம வெரி வெரி டிரான்ஸ்பேரண்ட். ஆனால் இந்த வருஷம் கடைசியில் நம்ம கிராண்ட் சிஸ்டம் திறப்போம் மக்கள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஏன்னா அந்த மாதிரி செஞ்சால் தான் மக்கள் கூட நம்ம என்கேஜ்மெண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த பட்சத்தில் JBPK எங்களோட கமிட்டி மற்றும் மித்ரா we will be very careful with the grant establishment and also fund transfer procedures. 2025 பட்ஜெட் முன் வரைவுக்கு கருத்துக்களை பெறும் நோக்கில் நேற்று பிரதமர் துறையில் நடத்தப்பட்ட அக்கலந்துரையாடலில் 100க்கும் மேற்பட்ட அரசு சாரா இயக்கங்களின் தலைவர்களும் நாடு முழுவதிலுமிருந்து வந்த சமுதாய பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். மேலவை உறுப்பினர் டத்து நெல்சன் ரெங்கநாதன், மித்ரா தலைமை இயக்குனர் G பிரபாகரன் ஆகியோரும் இந்த பட்ஜெட் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கருத்து பரிமாற்றம் செய்தனர். கலந்துரையாடலில் கிடைக்கப்பெற்ற கருத்துகள் அறிக்கையாக தயாரிக்கப்பட்டு நிதி அமைச்சின் பார்வைக்கு கொண்டு செல்லப்படும் என பிரபாகரன் சொன்னார். 2025 பட்ஜெட் வரும் அக்டோபர் 18ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது. இவ்வேளையில் புதிய முயற்சியாக இனி மாநில அளவிலும் இயங்க மித்ரா முடிவு செய்துள்ளது. இதுவரை 9 மாநிலங்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக கூறிய பிரபாகரன், கூடிய விரைவிலேயே அதற்கான நியமனங்கள் அறிவிக்கப்படும் என்றார். மாநில அளவில் இயங்குவதன் வாயிலாக தோட்டப்புறங்கள், குடியிருப்பாளர்கள் மற்றும் தமிழ் பள்ளிகளுக்கு மாநில மித்ராவின் வாயிலாக ஒதுக்கீடுகள் எளிதில் கிடைக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார்.